ஓகே. இப்ப வந்துட்டு 2011ஆம் ஆண்டு வந்து 4வது வினா பார்ப்போம். அதாவது வந்துட்டு புரோப்பைனலின் சரியான கட்டமைப்பு. ஓகே. இப்ப நீங்க வந்துட்டு ஆர்கானிக்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். அதாவது கார்பன் எண்ணிக்கைக்கு வந்துட்டு 1 வந்துச்சுன்னு சொன்னா அத நாங்க என்ன சொல்லுவோம்? மெத்துன்னு சொல்லுவோம். அதே மாரி 2 வந்துச்சுன்னு சொன்னா எத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 வந்துச்சுன்னு சொன்னா ப்ரொப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4 வந்தா பியூட். அதே மாதிரி 5 வந்தா பென்ட்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 6 கார்பன் வந்துச்சுன்னு சொன்னா அதை ஹெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு என்ன கார்பன் எண்ணிக்கை. ஓகே தானே? அடுத்து வந்துட்டு சிங்கிள் பாண்ட் வந்தா நாங்கள் அதை ஏன்னு சொல்லுவோம். டபுள் பாண்ட் வந்தா ஈன். அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்தா ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே தானே? சரி. இப்போ வந்துட்டு ப்ரொப்பைனல். ப்ரொப்னு சொன்னா என்ன போடாது? 3 கார்பன். அப்போ ப்ரொப்பைனல்ல வந்துட்டு 3 கார்பன் வரணும். இப்போ எங்களுக்கு தந்திக்கிற 5 சேர்வையிலையும் பாருங்க போடாது 3 கார்பன் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு அல்னு முடிஞ்சு இருக்குது. நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். போன கிளாஸை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது அல்லுன்னு சொல்லி பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் அல்டிஹைட் வந்தால் தான் அல்லுன்னு சொல்லி முடியும். அப்போ எங்களுக்கு பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக யார் வந்திக்கணும்? அல்டிஹைட் வந்திக்கணும். அப்போ அல்டிஹைட் வந்திக்கணும்னா முதலாவது வரலாம், 2வதும் வரலாம், 3வதும் வரலாம், 4வது வரையதா, அதே மாதிரி 5வது வரையதா. அதே மாதிரிங்க ஐந்து விஷயம் தந்திக்கிறாங்க. அப்போ ஐந்துண்டா என்ன ஒரு ட்ரிபிள் பாண்ட் வரணும். அப்போ ட்ரிபிள் பாண்ட் வரணும். எத்தனாவது ஆன்சர் எங்களுக்கு? முதலாவது ஆன்சர். ஓகே. அடுத்தது வந்துட்டு 2015ஆம் ஆண்டு வந்து 3வது வினா. இப்போ ஐயூபிஎஸ்சி பேரிடுவதில் எக்ஸாம்பிள் வந்துட்டு எம்சிக்யூ எப்பயுமே வந்துட்டு கட்டாயம் ஒரு மார்க்ஸ் வந்தே ஆகும். அப்போ அதில் வந்துட்டு கிளியர் ஆகிடுங்க. ஓகே. இப்போ ஐயூபிஎஸ்சி கிட்ட நான் ரூல்ஸ் சொல்லி தந்திக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன கூட்டம் மீக்குது போல OH கூட்டம் மீக்குது. அதே மாதிரி கீட்டோன் நீக்குது. அடுத்து வந்துட்டு ஓயிக் ஆசிட் இருக்குது. அப்படி தானே? ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் பேரீடு எழுதுகிற டைமில் என்ன செய்யணும்? நீண்ட சங்கிலியை வந்துட்டு தெரிவு செய்யணும். கார்பன் சங்கிலின்னு சொல்லிக்கிற நீண்ட சங்கிலியை தெரிவு செய்யணும். அதே மாதிரி பிரதான தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு குறைந்த எண்ணிக்கை வர மாதிரி தான் அந்த சங்கிலி இருக்கணும். அது பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கிற அந்த கார்பனுக்கு குறைஞ்ச எண்ணிக்கை வரணும். அதே மாதிரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கார்பனுக்கும் வந்துட்டு குறைஞ்ச எண்ணிக்கை வர மாதிரி தான் நீங்கள் கார்பன் சங்கிலியை வந்துட்டு தெரிவு செய்யணும். அப்போ கார்பன் சங்கிலியை வந்துட்டு நீங்கள் தெரிவு செய்கிற சந்தர்ப்பத்தில் என்ன முதலாவது நீண்ட சங்கிலி ஆயிக்கணும். அடுத்து வந்துட்டு பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் மீக்கிற ஆள் வந்துட்டு குறைந்த பிரதான தொழிற்பாட்டு மீக்கிற அந்த கார்பன் தானே அவருக்கு குறைஞ்ச இலக்கம் வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு குறைஞ்ச இலக்கம் வர மாதிரியான கார்பனத்தை நீங்க தெரிவு செய்யணும். ஓகே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இங்க பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் யாரு? இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திப்பேன். இப்போ ஆரம்பத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த லிஸ்ட் ஓர்டரை வந்துட்டு பாடம் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒயிக் ஆசிட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எசுத்தர், அதுக்கு பிறகு ஒயில் குளோரைட், அதுக்கு பிறகு ஏர்மைட், அதுக்கு பிறகு தான் வந்துட்டு நைட்ரைட், அடுத்து வந்துட்டு ஆல்டிஹைட், அதே மாதிரி கீட்டோன், அடுத்து வந்துட்டு ஹைட்ராக்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அமை அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் இதில் ஓடு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யார்? கீட்டோன் இருக்குது எங்களுக்கு. அடுத்து வந்துட்டு யார்? கீட்டோன் இருக்குது, ஒயிக் ஆசிட் இருக்குது, திரும்பி இதுக்கெல்லாம் கீழே தான் வந்துட்டு ஹைட்ராக்சி வரும். அப்போ இதில் ஆகும் தொப்பு யார் வராது? ஒயிக் ஆசிட். நான் ஆல்ரெடி நான் ஒரு சார்ட் ஒன்று தந்திப்பேன் தானே உலகள். அதில் ஆகும் தொப்பு வந்துட்டு ஒயிக் ஆசிட். அப்போ இவர் தான் பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக வரப்போறாரு. அப்போ ஒயிக் ஆசிட் இல்லாமல் கீட்டோன் மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டைமில் வந்துட்டு கீட்டோன் வந்து பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக வந்திக்கும். ஆனால் இங்கே கீட்டோனோட சேர்த்த மாதிரி ஒயிக் ஆசிட் மிக்கிதுனே. அப்போ ஒயிக் ஆசிட் தம்புகள் பிரதான தொழிற்பாட்டு கூட்டம். அப்போ கீட்டோன் வந்துட்டு என்னவா வந்திக்கும்? பிரதியீட்டு கூட்டமாக வந்திக்கும். அப்போ பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் தவிர்த்து ஏனைய ஆக்களை வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் பிரதியீட்டு கூட்டம் என்று சொல்லுவோம். அப்போ பிரதியீட்டு கூட்டமாக வர டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு கீட்டோன் வரும், அதே மாதிரி ஹைட்ராக்சி வரும். அதாவது OH கூட்டம் வந்து பிரதியீட்டு கூட்டமாக வரும். அப்போ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க எங்களோட பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் என்று சொல்றது வந்துட்டு ஒயிக் ஆசிட்னு சரி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒயிக் ஆசிடுக்கு வந்துட்டு கார்பன் எண்ணிக்கை ஒயிக் ஆசிட் அந்த கார்பனுக்கு வந்துட்டு குறைந்த இலக்கம் வர மாதிரியான சங்கிலியை தெரிவு செய்யணும். அதே மாதிரி அந்த சங்கிலியில வந்துட்டு நீங்க அந்த தெரிவு செய்யற சங்கிலியில உதவ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் நீங்க தெரிவு செய்யற சங்கிலியில அந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வரணும். அதே மாதிரி அந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு வந்துட்டு குறைஞ்ச இலக்கம் வர மாதிரியும் வரணும். அப்போ அப்படி பார்க்குற டைமில் வந்துட்டு நீங்கள் இவருக்கு 1 போட்டிங்கண்டா இவருக்கு 2 நீண்ட சங்கிலி வைக்கணும். இங்கே அதை வைத்துட்டப்பட வலது பக்கம் இடது பக்கம் தான் போகணும். ஏவல நீங்கள் சரி சரிது நீண்ட சங்கிலியாகவும் மிக்கணும். அதே மாதிரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டையும் நீங்கள் தெரிவு செய்கிற சங்கிலியில் வரணும்.
இப்ப இது 1 2டா இது வந்துட்டு 3 4 இது 5 இது 6. அப்ப பாருங்க இப்படி நாங்க போடக்கிட்ட இவருக்கும் அதாவது பிரதான தொழிற்பாட்டு கூட்டமைக்கிற அந்த கார்பனுக்கும் குறைஞ்ச இலக்கம் வந்துட்டு அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கும் குறைஞ்ச இலக்கம் வந்துட்டு இங்காலிருந்து போட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா இவருக்கு ஒயிக் அசிட்டுக்கு 6 முடிஞ்சிக்கும். அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கு வந்துட்டு 3 முடிஞ்சிக்கும். ஆனா ஒயிக் அசிட்டுக்கு வந்துட்டு 6 முடியுதுன்னு ஆனா ஒயிக் அசிட்டுக்கு வந்துட்டு குறைஞ்ச இலக்கம் வர மாதிரி இருக்கணும். அப்ப இப்ப நான் போட்டதுதான் சங்கிலி. ஓகே தானே? அப்ப அப்படி போட்டோம்னா எங்களுக்கு என்னென்ன பிரதியீட்டு கூட்டமா வரும்? பிரதியீட்டு கூட்டமா என்னென்ன வரும்? மெத்தைல் வந்துட்டு வரும். ஓகே தானே? பிரதியீட்டு கூட்டமா மெத்தைல் வரும். அடுத்து வந்துட்டு OH கூட்டம் வரும். அடுத்து வந்துட்டு கீட்டோன் வரும். ஓகே, நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்க பேரீடு எழுதக்கிட்ட என்ன செய்யணும் போல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிரதியீட்டு கூட்டங்களை வந்துட்டு பிரதியிடணும். பிரதியீட்டு கூட்டங்களை வந்துட்டு பிரதியிடக்கிட்டு என்ன செஞ்சுக்கணும்? அவர் என்னென்ன கார்பன் வைக்கிறாரு இப்ப கூட ஒரு ஒன்றுக்கு பேரை சொல்ற டைம்ல அவர் எவ்வளவு ஈக்கிறாருன்றதை நம்ம சொல்லணும். அப்ப என்ன செய்யணும்? அவர் எத்தனாவது கார்பன் வைக்கிறாரு அப்படின்ற விஷயத்த செலுத்தி பிரதியீட்டு கூட்டத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பேரிடணும். ஓகே தானே? அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிரதியீட்டு கூட்டத்தை பேரிட்டு இப்பவுமே பிரதியீட்டு கூட்டத்தை பேரிடுற டைம்ல வந்துட்டு என்ன ஆர்டர் போட அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்துட்டு நீங்க பிரதியீட்டு கூட்டத்தை வந்து பிரதியிடணும். இப்ப CH3க்கு நாங்க என்னென்று சொல்லுவோம்? மெத்தைல் என்று சொல்லுவோம். CH3க்கு வந்துட்டு மெத்தைல். அதே மாதிரி OHக்கு வந்துட்டு ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீட்டோன் வந்துட்டு பிரதானமா தொழிற்பாட்டு கூட்டமாக வந்தா தான் நாங்க ஓனோடு சொல்லுவோம். பிரதியீட்டு கூட்டமாக வர டைம்ல ஒக்ஸோன்னு சொல்லுவோம். அதையும் பார்த்துக்கணும் போல பிரதியீட்டு கூட்டத்துக்கு சம்டைம் வேற பேர் இருக்கலாம். அப்ப அதை வந்துட்டு பார்த்துக்கொள்ளணும். சரிதானே? இப்ப வந்துட்டு OH கூட்டம் வந்துட்டு ஹைட்ராக்சி கூட்டம் வந்துட்டு OH கூட்டம் வந்துட்டு பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக வந்தா ஓனோடு சொல்லுவோம். OL. பிரதியீட்டு கூட்டமா வர கிட்ட தான் ஹைட்ராக்சின்னு சொல்றோம். இவங்க பிரதியீட்டு கூட்டமா வந்திருக்கிறதால தான் ஹைட்ராக்சின்னு சொல்லி போட்டிக்கிறோம். அதே மாதிரி கீட்டோன் வந்துட்டு பிரதான கூட்டமா வந்தீங்கன்னு சொன்னா ஓன்னு சொல்லுவோம். ONE. பிரதியீட்டு கூட்டமா வரைக்கிட்டா ஒக்ஸோண்டு சொல்லுவோம். அப்ப இங்க பிரதியீட்டு கூட்டமா வந்திருக்கிறதால தான் நாங்க ஒக்ஸோண்டு போட்டிக்கிறோம். சரிதானே? அப்ப இப்ப பிரதியீட்டு கூட்டத்தை வந்து நீங்க பிரதியிடணும். எப்படி? கார்பன் எண்ணிக்கை அது எத்தனாவது கார்பன் அந்த கூட்டமீக்கி அப்படின்ற மாதிரி வச்சு கொண்டுதான் நீங்க பேரிட்டு செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன விடகள் அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்துட்டு H தானே ஃபர்ஸ்ட் கீக்கும். H ஃபர்ஸ்ட் கீக்கும், M செகண்ட் கீக்கும், அதே மாதிரி O வந்துட்டு தேர்ட். அதாவது அந்த பேர்ல வந்துட்டு முதலாவது உள்ள அல்பபெட்டிக் ஆர்டர் தான் நீங்க பாக்குறேன். இப்ப ஹைட்ராக்சின்னு சொன்னா Hன்னு சொல்றது ABCDல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு Hன்றது தானே ஃபர்ஸ்ட் கீப்பாரு. அதுக்கப்புறம் தானே M வரும். Mக்கு பிறகு தானே O வரும். அப்ப நீங்க அந்த ஆர்டர் படி தான் பிரதியிடணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை நீங்க பிரதியிடணும்? ஹைட்ராக்சியை பிரதியிடணும். அப்படி ஹைட்ராக்சியை பிரதியிடக்கிட்ட வந்துட்டு ஹைட்ராக்சி எத்தனாவது கார்பன் இருக்குது? 2வது கார்பன் இருக்குது. அப்ப 2வது கார்பன் இருக்குது. நான் சொல்லிக்கிறேன். இலக்கத்துக்கும் எழுத்துக்கும் இடையில ஒரு டேஷ் போடுங்க. 2 இலக்கங்கள் சம்மந்தப்படுதுன்னு சொன்னா கமா போடுங்க. இப்ப ஒரு இலக்கமும் ஒரு எழுத்தும் வருதுன்னு சொன்னா அதுக்கு இடையில நீங்க டேஷ் போடணும். இது 2 இலக்கங்கள் வருதுன்னு சொன்னா கமா போடணும். இப்ப இங்க வந்துட்டு ஒரு இலக்கமும் ஒரு எழுத்தும் தானே வருது. அப்ப 2 கமா ஹைட்ராக்சி. 2 கமா ஹைட்ராக்சி. அப்ப இவரை வந்துட்டு நாங்க பேரிட்டுட்டோம். அப்ப அடுத்தது யாரு? மெத்தைல். அப்ப 2 மெத்தைல். ஓகே, அப்ப இவரையும் நான் பிரதியிட்டுட்டேன். மூணாவது ஒக்ஸோ பிரதியிடணும். அப்ப அவர் இருக்கிறது 5வது கார்பனாவே 5 ஒக்ஸோ. ஓகே, 2 மெத்தைல். அப்ப இப்படி பார்த்தாலே நீங்க வந்துட்டு எத்தனாவது ஆன்சர்ஸை கேன்சல் பண்ணிருன்னு பாருங்க. முதலாவது வரலாம், அதே மாதிரி 2வதும் வரலாம், 3வது வராதுன்னு அதே மாதிரி 4வது பாருங்க, 4வதும் வராது, 5வதும் வராது. இப்ப 4 5 எப்படி கேன்சல் பண்ணுறீங்க? ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு போக்கிட்டு லாஸ்ட்டுக்கு அதுக்கு ஓகே சரின்னு சொல்லி வரணும். அப்ப வரலன்னு சொல்லி 4வது 5வது வந்துட்டு நீங்க பார்த்தோன்னே கேன்சல் பண்ணிட்டு ஓகே சார். அப்ப இங்க முதலாவது ஆன்சர் வரலாம், இல்லாட்டி 2வது ஆன்சர் வரலாம். ஓகே, இப்ப நாங்க பிரதியீட்டு கூட்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன செஞ்சிட்டோம்? பிரதியிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிபிள் பாண்டிக்கு தானே ட்ரிபிள் பாண்டிக்கிற கார்பன் எண்ணிக்கையை போடணும். ட்ரிபிள் பாண்டிக்கிற கார்பன் எண்ணிக்கை ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பன் எத்தனை? 3வது கார்பன். ஓகே தானே? 3 3வது கார்பன். அடுத்தது வந்துட்டு கார்பன் எண்ணிக்கைக்குரிய எண்ணிக்கைக்கு வந்து நாங்க கொண்டு சொல்லுவோம் தானே, அதாவது மெத்தா எத்தா ப்ரொப்பா அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்ப எத்தனை கார்பன் எண்ணிக்கை இருக்குது? ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பன் எண்ணிக்கையை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எத்தனை கார்பன் எண்ணிக்கை இருக்குது
அப்ப எத்தனை கார்பன் எண்ணிக்கைங்க பொருள்கள் 6 கார்பன் நிக்குது. அப்ப ஹெக்ஸ்ன்னு சொல்லி போடுவோம். ஹெக்ஸ். அடுத்து வந்துட்டு என்ன ட்ரிபிள் பாண்டுக்குரிய பேரை போடும். அதாவது ஈனா, ஏனா, ஐனா அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் பாண்டுக்குரிய பேரை போடும். அப்ப ஹெக்ஸ் இங்க வந்துட்டு ட்ரிபிள் பாண்ட் தான் நிக்குது பொருள்கள். ஆகவே YN ஈண்டு சரி வரும். ஆனா ஈயும் ஒய்க்கு இருக்கும் வந்து ஈயும் ஓம் பக்கத்து பக்கத்துல வர கேன்சல் ஆகும் தானே பொருள்கள். அப்ப YN மட்டும்தான் அங்க போடுவோம். ஓகே தானே. சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்துட்டு பிரதிட்டு கூட்டத்தை பேரிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு பிரதிட்டு கூட்டம் சாரி பிரதான தொழிற்பாட்டு கூட்டம். பிரதான தொழிற்பாட்டு கூட்டத்தை பிரதிட்டு. அப்ப ஒயிக் ஆசிட் ஒய்க்குக்கும் எசிடுக்கும் இடையில வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும். அப்ப ஸ்பேஸ் ஒன்று இல்லைன்றதாலே நாங்க முதல்ல ஆன்சர் கேன்சல் பண்ணியிருந்தோம். இதோட செய்ய தேவையில்லை. ஆனா நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போதான் 100 கொஸ்டின் செஞ்சுட்டு போறதால வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இதுக்கு போற வர கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பிரதிட்டு கூட்டத்தை பேரிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிபிள் பண்ணிக்கிற கார்பன் எண்ணிக்கையை போட்டுட்டு அடுத்து அந்த கார்பனுக்கு வந்து எத்தனை கார்பன் நிக்குது ப்ரொப்புன்னா 3 கார்பன் இப்படி நாங்க சொல்லுவோம். இந்த 4 கார்பன் தான் ஹெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிபிள் பாண்டிங் சொன்னா ஐன்னு போடுவோம். டபுள் பாண்டிங் தான் ஈன்னு போடுவோம். சிங்கிள் பாண்டிங் தான் ஏன்னு சரி போடுவோம். லாஸ்ட்டுக்கு வந்து பிரதான தொழிற்பாட்டு கூட்டத்தை வந்துட்டு போடுவோம். இப்போ நீங்க எடுத்த உடனே வந்துட்டு என்ன செய்யணும் பிரதான தொழிற்பாட்டு கூட்டத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வந்து டிரெக்டா நீங்க பார்க்கலாம் லாஸ்ட்டுக்கு தான் ஒய்க்கு சிடிக்குதா. அப்ப 4வது ஆன்சர் வராது, 5வது ஆன்சர் வராது. ஒய்க்குக்கும் எஸ்டிக்கும் இடையில வந்துட்டு ஸ்பேஸ் ஈக்கணும். ஆக முதலாவது ஆன்சர் வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு கீட்டோன் வந்து பிரதிட்டு கூட்டமா தான் வந்திருக்குது. அப்ப அதுக்கு வந்துட்டு கீட்டோன் சரி நம்ம போடவே மாட்டோம். ஒரு இடத்தையுமே வந்து பிரதான தொழிற்பாட்டு கூட்டமா வந்தாலும் சரி போல பிரதிட்டு கூட்டமா வந்தாலும் சரி நாங்க கீட்டோன்னு சரி போட போறதே. கீட்டோனுக்கு வந்துட்டு பிரதான கூட்டமா வந்து ஓனோடு சரி போடுவோம். தொழிற்பாட்டு கூட்டமா வந்து பிரதிட்டு கூட்டமா வந்து ஒக்ஸோண்டு சரி போடுவோம். அப்படி இங்க ஒக்ஸோண்டு சரி கொஞ்சம் போட்டிக்கணும். அப்ப நீங்க இப்படி செய்யாமலே டிரெக்டா வந்து 2வது ஆன்சர் எடுத்துக்கணும். ஆனா உங்களுக்கு வந்துட்டு விலங்குன்றதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இப்ப இந்த பெயரை வச்சுக்கொண்டு கூட கட்டமைப்பு கீரை ட்ரை பண்ணுங்க. பெயரை வச்சுக்கொண்டு கட்டமைப்பு கீரை ட்ரை பண்ணுங்க. ஓகே தானே. அப்ப இதுக்கு எத்தனாவது ஆன்சர் 2வது ஆன்சர். ஓகே. அடுத்தது வந்துட்டு 2013ஆம் ஆண்டு வந்து 3வது வினா. பின்வரும் சேர்வையின் IUPAC பெயர் யாது? ஓகே. நீங்க வந்து IUPAC பெயர் கிட்ட வந்துட்டு முதலாவது வந்துட்டு என்ன செய்யணும் பிரதான தொழிற்பாட்டு கூட்டத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே தானே. ஓகே. பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் செலக்கிட்டு நான் வந்துட்டு போட்ட லிஸ்ட்டை வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட்டு கீக்க போறாருன்றதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துட்டு ஒய்க் ஆசிட் இருந்துச்சு. அப்படி தானே போல C டபுள் பாண்டு OH எழுதினேன் ஒய்க் ஆசிட். அதுக்கப்புறம் C டபுள் பாண்டு OR அதாவது நெசுத்தர். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எசுத்தர் இருக்குது. அப்ப இந்த எசுத்தர் தான் பிரதான தொழிற்பாட்டு கூட்டம். அப்ப இவருக்கு குறைஞ்ச எண்ணிக்கை வர மாதிரி 1 2 3 4 5 ஓகே போட்டுட்டோம். அப்ப பிரதிட்டு கூட்டங்கள் யாரு யாரு எத்தாய்டு வரும், புரோமின் வரும், அடுத்து வந்துட்டு அல்டிஹைட் வந்துட்டு ஒரு பிரதிட்டு கூட்டமாக வந்திருக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்டிஹைட் பிரதிட்டு கூட்டமா வந்திருக்குது உலகள். ஆனா அது என்ன வந்திருக்குது பிரதான அந்த கார்பன் சங்கிலியில அல்டிஹைட் வந்திருக்குது. அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே. இப்ப நாங்க பேரிடுவோமே. பேரிடக்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு எத்தாய். அப்புறம் எத்தாயின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரிடுறதுக்கு வந்துட்டு அந்த இதுக்கும் இடையில வந்துட்டு நாங்க டேஷ் போட மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் தானே நம்ம கார்பன் சங்கிலியை போட போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கே அந்த கார்பன் சங்கிலி வந்து தேவையில்லை. ஏன்னு சொன்னா எத்தைல் வந்துட்டு முதல்ல அது கார்பன் ஈக்குது. அப்ப நாங்க எத்தைலுக்கு வந்துட்டு போட்டுட்டோம். ஆனா இதுக்கு டேஷ் போடப்படா. அதுக்கப்புறம் தான் கார்பன் சங்கிலி பிரிச்சுட்டு போடும். 3 புரோமோ அதுக்கப்புறம் வந்துட்டு 5 இப்போ அல்டிஹைடு இருக்குது. இப்போ அல்டிஹைடுக்கு வந்துட்டு புரியாது என்ன அல்டிஹைடுன்னு சொல்றது அந்த சார்ட்டை போய்த்து பாருங்க. பிரதான கூட்டமாக வந்தா அதுன்னு சொல்லுவோம். பிரதிட்டு கூட்டமாக வந்துச்சுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம் அல்டிஹைடுக்கு ஃபோமைடுன்னு சொல்லுவோம். ஆனா நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். போன கிளாஸ்ல வந்துட்டு அந்த சார்ட் போடக்கிட்ட சொல்லியிருந்தேன். பிரதான கூட்டமா வந்தேன்னு சொன்னா அல்லுன்னு போடுவோம். பிரதிட்டு கூட்டமா வந்தா ஃபோமைடு போடுவோம். ஆனா அல்டிஹைடுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அல்டிஹைட்ல வந்துட்டு பிரதிட்டு கூட்டமும் வந்துட்டு அந்த பிரதான கார்பன் சங்கிலியில அல்டிஹைடினுடைய கார்பன் நீக்கிதானே அல்டிஹைடினுடைய கார்பன் வந்துட்டு பிரதான கார்பன் சங்கிலியில வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரதிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஃபோமைடு சொல்ல மாட்டோம் ஒக்ஸோன்னு சொல்லுவோம். அதான் இது வந்து 2013ஆம் ஆண்டு வந்து பாஸ் பேப்பர் ஒன்று ஒரு ஐடியால வந்து ஒரு கேள்வி உண்டு. பிரதான கூட்டம் வந்தா அல்டிஹைடுன்னு சொல்லுவோம்.
அடுத்தது பிரதியீட்டு கூட்டமாக வந்தா ஃபோமைல் என்று சொல்லுவோம். ஆனா அந்த பிரதியீட்டு கூட்டம் வந்துட்டு என்ன பிரதான கார்பன் சங்கிலியில இருக்கிற அந்த கார்பன் அந்த சங்கிலியில வந்து பிரதியீட்டு கூட்டம் வந்துச்சுன்னா அவரை ஒக்ஸோன்னு சொல்லுவோம். அப்ப இவர்த்த நாங்க என்ன 5 ஃபோமைல் என்று போட்டா கூட ஃபோமைல் என்று போட்டா பிழை. ஏண்டா 5வது கார்பன்ல தான் அல்டிஹைட் இருக்குது. அப்ப ஒக்ஸோ 5 ஒக்ஸோன்னு சொல்லி தான் போடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் பாண்ட் இருக்கிறது 2வது கார்பன்ல மொத்தம் 5 கார்பன் இருக்குது. அவை பென்ட் டபுள் பாண்ட் இருக்கிறதால ஈன். அதுக்கப்புறம் வந்துட்டு எசுத்தொன்னு செதுக்கிட்ட O8ன்னு சொல்லுவோம். இதுதானே ஒரு அப்படிதான் ஆன்சர். எத்தனாவது ஆன்சர் போடுங்க? 4வது ஆன்சர். ஓகே. அதே மாதிரி இப்ப வந்துட்டு நான் சொன்னேன் தானே, அதாவது அல்டிஹைட் கார்பன் பிரதான சங்கிலியில இணைஞ்சிருந்தேன்னு சொன்னா அவர் வந்துட்டு நாங்க ஒக்ஸோன்னு சொல்லுவோம். இணையதுன்னு சொன்னா அவரை ஃபோமைல் சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி தான் புலகை நைட்ரைட் அதாவது சிஎன்னும் அப்படித்தான். சிஎன்னும் வந்துட்டு அதாவது பிரதான கார்பன் சங்கிலியில வந்துட்டு இணைஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னா இணைஞ்சிருந்து அவரை நைட்ரைடு சொல்லுவோம். அதே மாதிரி பிரதான கூட்டமாக வந்தாலும் கூட நைட்ரைடு தான் சொல்றேன். சரிதானே? பிரதியீட்டு கூட்டமாக வரைக்கிறவரை சயனோடு சொல்லுவோம். ஆனா இந்த பிரதியீட்டு கூட்டம் இது வந்துட்டு பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக வந்தா நைட்ரைடு சொல்ற பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக வந்தா. பிரதியீட்டு கூட்டமாக வந்தா சயனோடு சொல்லுவோம். அப்படித்தானே? ஆனா இந்த பிரதியீட்டு கூட்டம் வந்துட்டு கார்பன் சங்கிலியில இணைந்திருந்தால் பிரதான கார்பன் சங்கிலியில இணைஞ்சிருந்தேன்னு சொன்னா அவரு நைட்ரைடுன்னு சொல்லுவோம். அதாவது அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரதான கூட்டமாக வந்து அவரை நைட்ரைடு சொல்லுவோமோ அதே மாதிரி பிரதியீட்டு கூட்டமாக வந்தாலும் ஒரு நைட்ரைடு சொல்ற சந்தர்ப்பம் மீக்குது. எந்த சந்தர்ப்பம் சொன்னா அவர் வந்து பிரதான கார்பன் சங்கிலியில அவர் கார்பன் வந்துட்டு இணைஞ்சிருந்தா. இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிறகு இப்ப N triple bond C triple bond C CH OH CH2 டபுள் பாண்ட் OH. இவருக்கு நீங்க கார்பனுக்கு போடுகிற 1 2 3 4 5 6 இவருக்கு எப்படி பேரிடுவீங்க? 3 ஹைட்ராக்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டத்தை பிரதிடுவீங்க. அப்ப 6 3 ஹைட்ராக்சி. ஆனா இது வந்துட்டு எந்த இடத்துல கூட வந்திருக்குது? பிரதியீட்டு கூட்டமா தான் வந்து இங்க வந்து பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் வந்துட்டு ஓகே சித்தர். இந்த நைட்ரேட் வந்துட்டு சிஎன் கூட்டம் வந்துட்டு பிரதியீட்டு கூட்டமா தான் வந்திருக்குது. ஆனா பிரதான கார்பன் சங்கிலியில வந்திருக்குது. பிரதியீட்டு கூட்டமா வந்தா பொதுவா நாங்க சைனோடு தான் சொல்றேன். ஆனால் பிரதான கார்பன் சங்கிலி வரைக்கிட்ட என்ன சொல்லுவோம்? நைட்ரைடுன்னு சொல்லுவோம். அவை 6 நைட்ரைடு வரும். 6 நைட்ரைடு 6 நைட்ரைடு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐன். அப்ப அது கார்பன் 4 4 அடுத்தது 6 கார்பன் ஹெக்ஸ் ஐன் ஓயிக் ஆசிட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு நைட்ரைடுன்னு சரி போட்டிக்கிறேன். நான் பிரதியீட்டு கூட்டமா வந்தா சைனோடு போட்டிக்கணும், நைட்ரைடு போட்டிக்கிறேன். அது காரணம் என்ன? அவர் இணைஞ்சிக்கிற கார்பன் வந்து பிரதான கார்பன் சங்கிலியில இருக்குது அப்படின்றது. ஓகே, திரும்ப இன்னொன்று நாங்க எழுதுவோமே. அடுத்து இன்னொரு கூட்டம் ஒன்று எழுதுவோம். CH2 டபுள் பாண்ட் CH CH CN CH2 டபுள் பாண்ட் OH. ஓகே, இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கார்பன் எண்ணிக்கை எழுதுங்க. கார்பன் எண்ணிக்கை எழுதுனா இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கும்போது அது கார்பன். அப்போ 1 2 3 4 5. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிஎன் வந்துட்டு வேறையா தான் நிக்குது. அது வந்து பிரதான கார்பன் சங்கிலி வந்து இல்ல. அந்த டைம்ல நாங்க எழுதிக்கிட்டு எழுதுவோம் 3 சயனோடு தான் எழுதுவோம். 3 சயனோ O NT ஓயிக் ஆசிட். இப்படிதான் எழுதுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கணும். அதாவது பிரதான கூட்டமாக வந்தா நைட்ரைடு எழுதுவோம், பிரதியீட்டு கூட்டமாக வந்தா சயனோடு எழுதுவோம். ஆனா பிரதியீட்டு கூட்டம் சயனோடு எழுதுற எப்ப?
அவர்ல கார்பன் வந்துட்டு பிரதான சங்கிலியில இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்துல பிரதான சங்கிலியில கார்பன் இருந்துச்சுன்னு சொன்னா அவரை நைட்ரைடு தான் எழுதுறேன். அப்ப இது ரெண்டையும் நல்லா பாருங்க இது ரெண்டையும் நல்லா பார்த்தா உங்களுக்கு டிஃபரெண்ட் வேணும். அப்ப அதே மாதிரி தான் அல்டிஹைடுக்கு அதே வந்துட்டு பிரதான கூட்டமா வந்தா அல்லு சொல்லுவோம், பிரதீட்டு கூட்டமா வந்தா ஃபோமைல் சொல்லுவோம். எப்ப ஃபோமைல் சொல்லுவோம்? அவர் வந்துட்டு அவரை கார்பன் பிரதான சங்கீத இல்லாம கிட்ட ஃபோமைல் சொல்லுவோம். ஆனா பிரதான சங்கீத கார்பன் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவோம்? ஒக்ஸோன்னு சொல்லுவோம். அப்ப இதன்படி நீங்க ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது ஆன்சர் வரும். அதை யோசிச்சு பாருங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கணும். நான் எக்ஸாம்பிளும் தந்திருக்கேன். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்ப இது ஐடியா வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப 2016ஆம் ஆண்டு வந்து 3வது வினா. இப்ப இதுல வந்துட்டு கார்பன் வந்துட்டு பிரதியிலக்கிட்ட எப்படி வரும்? இதுல கார்பன் பிரதியிலக்கிட்ட இங்க வந்துட்டு என்ன எசுத்தர் எசுத்தர் தான் வந்து பிரதான கூட்டமா வரப்போகுது. ஆகவே இதுக்கு 1, இதுக்கு 2, 3, இதுக்கு 4, இதுக்கு 5. இது எப்படின்னா ஒரு எசுத்தர். இது CO2 C2H5 எப்படி இருக்கும்னு சொன்னா C+O C2H5 அப்ப இதைத்தான் CO2 மாதிரி தந்திக்கிறாங்க. எசுத்தர்ன்றதை நீங்க கொள்ளுங்க. ஓகே. அப்ப இங்க வந்துட்டு பிரதியிட்டு கூட்டமா யாரிக்கும் பொருள்கள் எத்தைரிக்கும் C2H5 எத்தைத்தன பொருள்கள் அடுத்து வந்துட்டு அல்டிஹைடிக்கும் அதே மாதிரி CN கூட்டம் இருக்கும். சரி, இப்ப வந்துட்டு முதலாவது வந்துட்டு இது எத்தாயில், இது எத்தாயில் சொல்லுவோம் தானே. இது வந்துட்டு என்ன ஒரு பிரதியிட்டு கூட்டம். ஆனா பிரதான கார்பன் சங்கிலியில இவர கார்பன் வரல. அப்ப அல்டிஹைடு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஃபோமைல் சொல்லுவோம். முன்னுக்கு செஞ்சதுல வந்து நாங்க அல்டிஹைடுக்கு ஒக்ஸோன்னு போட்டதுக்கு காரணம் பிரதான சங்கிலியில இருந்ததால. ஆனா இவர் வந்து பிரதான சங்கிலியில இல்ல, அதால ஃபோமைல் போடுறோம். அடுத்து வந்துட்டு இவர் வந்துட்டு சயனோ. ஏன் சயனோடு போடுறோம்? இவர் வந்துட்டு பிரதான சங்கிலியில இல்ல. பிரதான சங்கிலியில இருந்திருந்தா நைட்ரேட் போடுவோம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கணும். அப்ப இதன்படி பாத்தீங்கன்னு சொன்ன பிறகு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த எத்தையில தான் பிரதிடும் முதலாவதோட தானே. அப்ப அதுக்கு வந்துட்டு அல்பபெட்டிக்கோட பார்த்துட்டு அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எத்தையில போட்டுட்டு தான் இந்த முதலாவதோட இருக்கிறதால எத்தையில தான் போடணும். எத்தாயில் அதுக்கப்புறம் தான் பிரதிட்டு கூடங்கிற கார்பனிக்கோட பிரதிடணும். ஆனா சரி, அந்த டைம்ல வந்துட்டு அதுக்கும் இந்த நம்பர்ஸுக்கும் இதே நீங்க வந்துட்டு டேஷ் போடப்படா. அப்ப அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா 2 என்னென்ன வரும்? 2 சயனோ, அடுத்தது 2 ஃபோமைல், அடுத்து வந்துட்டு 4வது கார்பன் தானே ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஆகவே 4 கார்பன் எண்ணிக்கை பென்ட். அதுக்கு பிறகு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதால வைன் ஐன். அடுத்தது O8 பிரதான தடுப்பு பிரதிடும். ஓகே. அப்ப இதான் இதுதான் யூபிஎஸ்சி பேரிடு. அப்ப இதன்படி ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்ன பிறகு 5வது ஆன்சர். அடுத்த 2017ஆம் ஆண்டு வந்து 3வது வினா. ஓகே. இதுலயும் ஐயுபிஎஸ்சி பேரிடு கிட்ட பிறகு வந்துட்டு பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் வந்து அல்டிஹைடு. ஆகவே 1 இந்த சங்கிலி ஆயிக்கணும் 2 3 4 ட்ரிபிள் பாண்ட் இணைஞ்சிக்கணும். ஓகே, 5. அப்படிதான் பிரதான சங்கிலி. பிரதியிட்ட கூட்டம் வந்துட்டு இந்த எத்தாயிலும் ஹைட்ராக்சில். அப்ப பிரதியிட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் எத்தாயில தான் பிரதிடணும். ஆகவே 2 எத்தாயில் அதே மாதிரி 3 ஹைட்ராக்சி. ஏன்னா ஹைட்ராக்சி வந்துட்டு பிரதியிட்டு கூட்டமா வருது. ஆனா பிரதான கார்பன் சங்கிலி இங்க இணையது எப்படி? அப்ப நாங்க ஒக்ஸோன்னு போடுறது ஹைட்ராக்சில் தான் போடுறேன். 3 ஹைட்ராக்சி என்ன செய்யலாம்? 4 பென்ட் ஐன் இப்படி போட்டாலும் சரி போல. இதை பென்ட்டை தூக்கி முன்னுக்கு போட்டாலும் சரிதான். இது 2 மெத்தட்டையும் எழுதிடு. 4 எத்தாயில் 3 ஹைட்ராக்சி எல்லாத்துக்கும் இந்த மெத்தட்டையும் எழுதிடும். இன்னொரு மெத்தட் வந்துட்டு அந்த கார்பன் எண்ணிக்கை வந்துட்டு பின்னால போடுறது. கார்பனை போட்டுட்டு பென்ட், அதுக்கப்புறம் பென்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனாவதுல இருக்குது ஓ, அடுத்து வந்துட்டு வைன் எல். இவங்க நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? எத்தனை கார்பன் ஈக்கின்றத வந்துட்டு அந்த ட்ரிபிள் பாண்ட் கார்பன் வந்துட்டு எண்ணிக்கை போட்டுட்டு எத்தனை கார்பன் ஈக்குது
அதுக்கப்புறம் ட்ரிபிள் பண்ணுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறோம்ன்றதை போட்டுரும். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு எத்தனை கார்பன் ஈக்குது அதுக்கப்புறம் டபுள் பண்ணிக்கிற கார்பனை பிரதியிட்டுட்டு அதுக்கு அதே கார்பன் அந்த ட்ரிபிள் பண்ணின்னு சொன்னால் அதுக்கு அதை ட்ரிபிள் பண்ணிக்கிற அந்த கார்பன் இன்னைக்கு பிரதியிட்டுட்டு ட்ரிபிள் பண்ணுக்கு என்ன சொல்கிற அப்படின்றத வைனா ஈனா ஏனான்றதை போட்டுட்டு பிரதிட்டு கொடுத்த பேரிட்டு இப்படி இந்த 2 மெத்தட்லையும் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். இதுக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் அப்படிதான். இதுக்கு முதல் எழுதின சேர்வை எதுவும் கூட நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு 5வது ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது 2018ஆம் ஆண்டு வந்து 3வது வினா. இப்போ நாங்கள் சங்கிலி போட்டோம்னு இது 1 2 இது 3 இது 4 இது 5 இது 6 பிரதிட்டு கூட்டங்கள் இவ்வளவு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிரதிடுவீங்க? ஃபர்ஸ்ட்டு பி தானே அல்ஃபபெட்டிக் ஆர்டர் இருக்குது. பிக்கு போகிறது இப்போ நைட்ரோ என் வரும். அவே பியை தான் பிரதிடணும். அப்போ 4 ப்ரோமோ அதுக்கப்புறம் தான் நைட்ரோ பிரதம் 3 நைட்ரோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பன் இருக்குது அவை 2 ஹெக்ஸ் ஒயிக் ஆசிட். இப்படி எழுதலாம். இது சொன்னா 4 ப்ரோமோ 3 நைட்ரோ 2 அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஹெக்ஸை போட்டுட்டு ஹெக்ஸ் அதுக்கு பிறகு 2 இனாயிக் ஆசிட். இப்படி எழுதாம 2 மெத்தட்டையும் எழுதலாம். இப்போ இதில் முதலாவது மெத்தட் தான் ஆன்சர் சீக்குது. இதில் ஆன்சர் புள்ளிகள் 2வது ஆன்சர். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஐயூபிஎஸ்சி பேருக்கு வந்துட்டு ஃபுல்லாக தியரியை கழிச்சு கொஷின்ஸை செஞ்சு காட்டிக்கிறேன். இதோட ஐடியாக்களை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லையுமே கட்டாயம் எம்சிக்யூவில் வந்துட்டு ஒரு கொஷின் வரும். அப்போ இந்த ஐயூபிஎஸ்சி பேரில் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஈக்குவல் அவன் சிம்பிள் விஷயம் தான். நீங்கள் அதை பிடிச்சிக்கோனீங்கன்னு சொன்னால் ஓகே. திரும்ப யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கேட்க ஓகே தானே? தேங்க்யூ.